விடிய காலையில் ஒரு 5:30 மணி 6 மணி அந்த ரேஞ்சில் வந்து இங்கே நிப்பாட்டிட்டேன். இங்கேருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது அஹமதாபாத்து. ஏன்னா இன்றைக்கி லோடு இறக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மாக இறக்க மாட்டோம், விடிய காலையில் கொண்டு வாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 மணி 5 மணி இந்த ரேஞ்சில் வந்தால் லோடு இறக்கி விட்டுறோம் அப்படின்னு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு சர்வீஸ் ரோட்டில் ஒரு ஹோட்டல் பக்கமாக வந்து வண்டியை பார்க் பண்ணி நிப்பாட்டியாச்சு. இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி, இன்றைக்கி முழுசாக இங்கே தான் நிற்க போகிறோம். வாங்க போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வருவோம். குஜராத் அஹமதாபாத். ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என்னடா நம்மளுக்கு எதுவும் வேலை வைக்கலையேன்னு நினச்சது ஒரு குத்தமாக. இங்கே பாருங்க, போல்ட்டோடு ஏறிடுச்சு. பஞ்சர் கடைக்கு கொண்டு போகணும் பாட்டின இடத்துல. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம வேலை தான், செஞ்சு தான் ஆகணும். பார்த்துடலாம். போய் பஞ்சர் போட்டு வரும். கண்டிப்பாக பேட்ச் ஓட்ட வேண்டியதாக வரும். உள்ளே வந்து பேட்ச் போட்டு தான் போடணும். 14 சைஸுன்னு நினைக்கிறேன். காற்று எது லீக் அவ்வளோ தண்ணி விட்டு பார்த்தேன். பஞ்சர் கடைக்கு கொண்டு போயிட்டு கழட்டி தான் மாட்டணும். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பஞ்சர் போட்டு தான் மாட்டணும். ஸ்டெப்னி வந்து இதுக்கு போட்டு நம்ம ரொம்ப கிலோமீட்டர் லாங்லாம் போக முடியாது. அர்ஜென்ட்டுக்கு இருக்குது ஸ்டெப்னி. ஏன்னா அது இதுக்கு ஜோடி சேராது. இது எவ்வளோ பட்டன் இருக்குது, அதில் வந்து அங்கங்கே சொட்டை சொட்டையாக அடிச்சிருக்கனால ஜோடி சேராது. பார்த்து அதை தான் போட்டு மாட்டணும். எல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜாக்கி ஏற்றியாச்சு. நல்லா செக் நெட்டை டைட் பண்ணி விட்ருவோம். ஏன்னா ஜாக்கியை நம்ப முடியாதுன்னா நல்லா தான் இருக்குது ஜாக்கி. இருந்தாலும் இந்த செக் நெட் வந்து லாஸ்ட்டாக இறக்கி விட்றது நல்லது. இது மாதிரி 3 டயராக இருந்தால் எப்படி நினச்சி பாருங்க. கண்டிப்பாக குத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் போல்ட்டு. எங்க அந்த போல்ட்டு குத்திருக்குதா? கரெக்டாக குத்திருக்கு. ஸோ இங்கே இருந்து பாருங்க, லைட்டாக உள்ளே வந்துருக்கு.
டயரில் இந்த ரிம்மு உட்காருது இல்லையா, அந்த இடத்துல இந்த சென்டர் கட்டிங் வருது. அங்கே இந்த டயர் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பிளாப்போ இல்லை வேறு ஏதாவது ஒன்று வைப்பாங்க. அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதா பார்த்து வச்சாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி டியூப்பு கட் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டியூபே வந்து 2 பீஸாக கட் ஆகி தனியாக வந்துடுது பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி டயர் அந்த இடத்துல ஒரு பீஸ் கட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே நசுக்கி பிடிச்சிக்குது அந்த டயரை. அந்த இடம் அது மார்க் மாதிரி அப்படியே உட்காந்துக்கும். கொஞ்சம் நல்ல பீஸாக வந்து கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அந்த பிளாப் வருது இல்லையா, உள்ள பிளாப்பு, அந்த பிளாப் மாதிரி இருக்கிறத கட் பண்ணி வச்சாதான் இது மாதிரி தனியாக வராமல் இருக்கும். காற்று 160 வைக்கலான்னு இருக்கேன். 160 தான் வைப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஓட்டின வண்டியெல்லாம் 160 தான் வச்சோம். இது பக்கத்தில் உட்காரதுக்கே பயமாக இருக்குங்க. என்றைக்கு அந்த வீடியோ நான் பார்த்தனோ அன்னையிலேருந்து இந்த காற்று வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து தூரமாக போயிடுறாங்க. அது ஃபுல்லாகி ஞாபகம் மருதியில் அப்படியே விட்டதுனால என்ன போச்சு, குபீர்னு ஒரு தூக்கிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டு வண்டி தான் வர வண்டியெல்லாம் இது போல் செக் பண்ணுறாங்களாம், தண்ணி ஊற்றி கடைக்காரங்க சொல்கிறாங்க. இலகாய்கள் வண்டியெல்லாம் இந்த லிஃப்ட் ஆக்ஸில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு நான் ஆடுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது எதனாலன்னா, இங்கே பாருங்க, இந்த வாசர் இது கட்டாயிருக்குது. இது போல் எல்லாத்துலேயும் கட்டாயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த கேப் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். இதனால தான் நான் நினைக்கிறேன், இதனால தான் இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் கொண்டு போய் விட்டு தான் மாற்றணும். ஏன்னா இவ்வளோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் இன்னும் தப்பமாக வரும். இவ்வளோ தேஞ்சு இவ்வளோ கேப் வந்துருக்குது, தேஞ்சு கட்டே ஆகிட்டுக்குது. அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இண்டியனில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம். விடிய காலையில் 4 மணிக்கு உள்ளே என்ட்ராகும், சிட்டிக்குள்ளே என்ட்ராகி ரோடு இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாமகலி போவோம். இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம நிற்க வேண்டியதாகி போச்சு. அது இல்லாமல் நம்ம டயர் பஞ்சர் போட்டுக்கிட்டு வந்தோம். பஞ்சர் போட்டுக்கிட்டு வந்து பார்க் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். உள்ளே இந்த ஒட்டின பேட்ச் பார்த்திங்கன்னா 200 ரூபாங்க அந்த பேட்ச்சு. ஒருத்தன்னு தான் நினைக்கிறேன். தூங்க போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1/1/2026. உன்னுடைய முயற்சி உன்னுடைய வெற்றி. ஏன்டா இன்னும் லோடு இறக்க போகாமல் இங்கேயே பங்க்கில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு வண்டியை 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் பேட்ரி டவுன் ஆகி போச்சுங்க. அந்த பேட்ரி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றணும், இல்லைன்னா சார்ஜ் பண்ணணும். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்க்கணும். இப்போ எலக்ட்ரிஷியனை கூப்பிட்ருக்கோம், வந்தாங்கன்னா பார்த்துட்டு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று நினச்சோம்னா கடவுள் ஒன்று நினைப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மை தாங்க. இப்போ நாம் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பேட்ரி வந்து மாற்றிட்டு தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி இப்படி ஆனதே இல்லை. நைட்டு என்னடான்னா பேட்ரி டவுன் ஆகி போச்சு. காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு புறப்படலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் பேட்ரி டவுன் ஆகி போச்சு. திருப்பியும் அந்த நேரத்தில் பேட்ரிக்காரங்களை கூப்பிட முடியாது. நைட்டு நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு, நல்லா தான் ஆஃப் பண்ணோம். காலையில் ஸ்டார்ட் ஆகலை. குளிர் அதிகமானதுனால ஏதாவது பேட்ரிக்கு ஏதாவது ஃபால்ட்டு கொடுத்துச்சா என்னான்னு சொல்லி தெரியல. இப்போது அங்கே என்ன பிரச்சனைனா, சிட்டிக்குள்ளே போகிறது விடிய காலையில் நம்ம உள்ளே நுழைஞ்சோம்னா திருப்பி அடுத்த நாள் விடிய காலையில் தான் வெளியே வர முடியுமா? எப்படி இருக்கு இனிமே புரியல. அதுக்கு என்னன்னா ஒரு மாற்று வழி, வேற ஏதாவது வண்டியில் நம்ம இங்கிருந்து வேற வண்டியில் போட்டுட்டு போய் இறக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா வெயிட் பண்ணி நாமளே உள்ளே போய் இறக்கிட்டு வர மாதிரி இருக்கும். பார்ப்போம். நானும் எந்திரிச்சு பார்த்தது எப்படியும் சிட்டிக்குள்ளே போயிட்டுப்பாங்க அப்படின்னு நினச்சா வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஸ்டார்ட் ஆகலை. வேறு வழியே தெரியல. அப்படியே திருப்பி படுக்க வேண்டியது தான். இந்த பேட்டரி சுத்தமாக போச்சு. 18,500 ரூபா வருதான் புது பேட்டரி. எக்ஸிட் 100 எக்ஸிட் பேட்டரி
18,500 டபுள் பேட்ரி இங்கே குஜராத்தில் வாங்கினா. நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லி தெரியல. பேட்ரி டவுன் ஆகி போச்சு, அதுக்கு பேட்டரியே மாற்றிடலாம் அப்படின்றது. எக்ஸிட் 42 month வாரண்டி. பேட்ரி வாங்கி 48 மாதம் வாரண்டி போட்டிருக்குது. 42 மாதம், சாரி 42 மாதம் வாரண்டி. ஆனால் இது வாங்கி எத்தனை மாதம் ஆகுது? 24 மாதம் ஆகுது. 2 வருஷம் சரியா. 24 மாதத்தில் இதனுடைய பவர் கம்மியாகி போச்சு. இப்போ இது கொண்டு போய் அதே நம்ம வாங்கின இதிலே கொடுத்தோம்னா எப்படியும் பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு பாதி ரேட்டு கொடுக்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இங்கே குஜராத்தில் வாங்கியிருக்கிறதுனால இது ஆன்லைனில் கிளைம் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குதாம்மா? வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. ஆன்லைனில் இது கிளைம் பண்ண முடியுமா எக்ஸிட் கம்பெனியில்? இங்கே வந்து மாற்றும் போது நம்ம 2-3 நாள் நிற்க வேண்டியது வரும் அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. இந்த பேட்டரிக்கு அடியில் இந்த பலவையெல்லாம் தின்னுட்டுக்குது. பேட்ரி வைக்கிற இடம் பாருங்கள், அடியில் எப்படி ஆகிட்டுக்குதுன்னு. ஒரு இரும்பெல்லாம் தின்னுட்டுக்குது. அந்த பேட்டரியோடைய ஆசிட் வந்து தண்ணி இதை பட்டதுனால. பாருங்களா, அப்படியே பார்க்க மாட்டோம்னா இரும்பே கட்டாயி கீழே விழுந்துட மாட்டேங்குது. பேட்டரிக்கு மேலே தொடச்சிட்றோம், இது அடியில் இவ்வளோ இதாக இருக்கு. பயங்கரமாக தூர் பிடிச்சிட்டுக்குது. இந்த பேட்டரியும் எடுக்கணும், எடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி மாட்டுவோம். 42 மந்த் இருக்குது. நம்ம வாங்கின கடையிலே கொண்டு போய் கொடுத்தோம்னா 42 மாதத்தில் 24 மாதம் தான் ஆயிருக்கு. கிளைம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியும். இங்கேயே குஜராத்லேயே பண்ணும்போது 2-3 நாள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து எக்ஸிட் கம்பெனியில் நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னது யாருன்னா, இங்கே நம்ம கூப்பிட்டு வந்த எலக்ட்ரிஷியனு. அவர் முதல்ல யோசிக்கிறது என்னென்னா, புது பேட்டரி மாட்டி விடுறதுக்கு தான் யோசிக்கிறாரு. இது கிளைம் பண்ணுறதுக்கெலாம் அவர் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க 4 ரூபா சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. அது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தானே. அதுதான் அவங்க மேலே நான் குறை சொல்ல வரல, எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான் அது. காலையில் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுன்னா வண்டி இவ்வளோ நேரம் போய் லோடு இறக்கிருக்கலாம். கரெக்டாக பேட்ரி டவுன் ஆகி போச்சு. இந்த ஒரு இந்த பழக எடுப்போம். அம்மா என்ன எப்படி ஆகிட்டுக்குது அடியில்? கடவுளே பாருங்க. மறக்காமல் இதை பேட்டரியை என்னைக்காவது செக் பண்ணும்போது அவுத்து அடியிலான்னு மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ உப்பு போட்ட மாதிரி ஆகிட்டுக்குது. ஏன்னா அடியிலலாம் துரு பிடிச்சிட்டுக்குது. ஏன்னா அது நம்ம திறக்கிறதே இல்லை. எப்போயாவது மேலாக பேட்டரியை மட்டும் பார்த்துட்றோம் இல்லையா, அதனால். அடப்பாயிங்களா பாருங்க, திருப்பி வச்சு தான் குடையண மாட்டேங்குது. இதெல்லாம் போய் கொக்கியில் ஒரு 8 வந்து குடையும். கை வேற அடிபட்டு போச்சு. கொக்கியில் ஒரு போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுத்துட்டு ஊருக்கு கொண்டு போனால் தாங்க அதை நம்ம கிளைம் பண்ண முடியும். இங்கே கிளைம் பண்ணோன்னா அவங்க வந்து புதுசாக வாங்கி மாற்றிட்டு இதை அப்படியே ஏதோ ஒரு ரேட்டுக்கு போட்டு எடுத்துக்கலான்ற மாதிரி கணக்கு பண்ணுறாங்க இங்கே கடைக்காரங்க. மறக்காமல் உங்கள் வண்டியிலையும் இது போல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வண்டியில் எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பார்க்க முட்டை அடியெல்லாம் கண்டிப்பாக அரிச்சு இந்த இரும்பே ஒன்றுத்துக்கு இல்லாமல் ஆகிடும்.
ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிட்டு அந்த அட்டையை தூக்கி ப்ளைவுட்டை தூக்கி மாட்டுவோம். பேட்டரி கொஞ்சம் நல்லா தொடச்சிக்கலாம். பார்ப்போம், முடிஞ்சால் சார்ஜ் பண்ணி மாட்டிக்கிட்டு ஊரில் போய் ஏதாவது செய்ய முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஷோரூம்க்கு ஏதாவது போயிட்டு கிளைம் பண்ண முடியுதான்னு. இங்கே என்னென்னா கிளைம் பண்ண முடியும், நம்ம தூக்கிட்டு அலைய முடியாது. எந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா யாரும் ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. இங்கே இருக்குது அங்கே இருக்குது போ அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம வெளி மாநிலங்கள் வந்துட்டோம்னா இதே ஒரு பிரச்சனை தான். ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. பேட்டரி கொண்டு போகிறாங்களா, பேட்டரி இங்கேயே மாற்றிடலாங்க. பேட்டரி இங்கேயே மாற்றிடலாம். ஏன்னா வழியில் இன்னும் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் மேலே ஆகிடும். திருப்பி இடையில எங்கேயாவது நின்றுச்சுன்னா ரொம்ப சிரமம். அப்புறம் தள்ளிக்கிட்டோம் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அது மாதிரி ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டிக்குவோம். நம்ம ஊர் பக்கமாக இருந்தோம்னா கூட ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். ஆனால் இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வண்டி பேட்டரி டவுனாக இருக்கும்போது கொண்டு போகிறதுன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒன்று தான். இதில் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் தெரியும், சுத்தமாக ஒயிட் கலரில் தான் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் 18,500 ரூபா பேட்டரி எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல். பேட்டரி வந்து விட்டது, போய் பார்ப்போம். அங்கே இங்கே நம்ம சிரமப்படுறது, பேட்டரி வந்துருச்சு. शिवकुमार मोबाइल नंबर गाड़ी नंबर ओके ओके लिखवा दो ठीक है। இது 2 பேட்டரி பழைய பேட்டரி. ये दोनों है ना? हाँ दोनों भैया। ये 2 புதுசு. जल्दी फिटिंग करो भैया, हमको जाने का फिटिंग करने का। वो कौन सा फोन है? 42 மாதம் வாரண்டி, எக்ஸீட் எக்ஸ்பிரஸ். புது பேட்டரி. வெளியில் வாங்குறதுக்கு பயமாக இருக்குங்க. சரி கொண்டு போய் ஃபிட் பண்ணலாமா? இது அந்த நம்பரு இல்லையா? புது பேட்டரி 2த்தையும் மாற்றி விட்டுறலாம். இதிலிருந்து 2-3 வருஷத்துக்கு டென்ஷன் இல்லை. பேட்டரி ஃபிட் பண்ணி ஒரே செல்ஃபில் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இப்போ அதுதான் புது பேட்டரிக்கு பவரு. சரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? எல்லாத்தையும் பூட்டியாச்சு. கரெக்டாக எல்லாத்தையும் சுடு தண்ணி வச்சு கழுவி எல்லாத்தையும் மாட்டியாச்சு. தம்பி 2 வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு டென்ஷனே கொடுக்கக்கூடாது, சரியா?